ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறிக்கும் பணிகளில் தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறிக்கும் பணிகளில் தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு இஸ்ரேலிய அதிகாரிகள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் இன்று காலை தனது ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளதை அடுத்து இஸ்ரேல் முழுவதும் போர் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் உள்ள மக்களின் கையடக்க தொலைபேசிகளுக்கு நேரடி எச்சரிக்கை செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகளை நடுவானிலிருந்து இடைமறித்து அளிப்பதற்கான பணிகளை வான் பாதுகாப்பு அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் வானூர்தி வீழ்ந்து நொறுங்கிய சம்பவத்திற்கு ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக்கிய ஆயுத குழுவான ஈராக்கிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் உரிமை கோரியுள்ளது. மேற்கு ஈராக்கில் வீழ்ந்து நொறுங்கிய அமெரிக்க வானூர்தி தொடர்பாக ஈராக்கிய ஆயுத குழு விடுத்துள்ள தமது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த உரிமை கோரப்பட்டுள்ளது. தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இலக்கு வைக்கப்பட்ட அந்த வானூர்தி வீழ்த்தப்பட்டதாக ஆயுத குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வானூர்தியை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாகவும் அதனாலேயே அது விபத்துக்குள்ளானதாக ஆயுதக்குழு உரிமை கோரியுள்ளது. எனினும் இந்த சம்பவம் எதிரிகளின் தாக்குதலாலோ அல்லது நட்பு படை தாக்குதலாலோ ஏற்படவில்லை என அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் முதல் 6 நாட்களில் அமெரிக்காவிற்கு குறைந்தது 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகாரிகள் இந்த வாரம் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது மதிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செனட்டர்களுக்காக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மூடிய கதவு விளக்க கூட்டத்தில் வழங்கப்பட்ட இந்த தொகை போரின் முழுமையாக செலவு சேர்க்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் மோதல் குறித்து மேலதிக தகவல்கள் கோரி வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. போருக்கான கூடுதல் நிதியுதவியை கோரும் கோரிக்கை வெள்ளை மாளிகையில் விரைவில் காங்கிரசிடம் சமர்ப்பிக்கும் என பல பாராளுமன்ற உதவியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கை $50 மில்லியன் இருக்கலாம் என சில அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் மற்றவர்கள் இந்த மதிப்பீட்டை குறைவாக தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா முன்னெடுத்துள்ள எஃபிக் பியூரி இராணுவ நடவடிக்கையின் கீழ் ஈரானில் உள்ள 6000 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.